ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஹாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். உலகே ஆட்டி படிச்சிட்டு இருக்கிற மார்வலும் டிசி நிறுவனங்களுக்கு இடையில எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான போட்டி எப்பவுமே இருக்கும். அந்த வரிசையில டிசி தயாரிப்புல சூப்பர்மேன் படத்தோட தொடர்ச்சியா இப்போ சூப்பர் கேர்ள் படம் வெளிவந்திருக்கு. படத்தோட நாயகியா காராங்கிற கேரக்டர்ல மில்லி அலோக் வராங்க. இவங்க சூப்பர் கேர்ளா இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளுமே கிடையாது. குடி தண்ணி போதைன்னு ஒவ்வொரு கிரகமா மாறி மாறி சுற்றி வாழ்ந்து ஒரு விரக்தியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகத்துல இருக்கும்போது இவருடைய சூப்பர் பவர் எல்லாமே வேலை செய்யாம போகுது. அந்த சமயத்துல குரோங்கிற ஒரு வில்லன் ஒரு குடும்பத்தையே கொன்னுட்டு அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். அந்த குடும்பத்துல இருந்து ஒரு சிறுமி மட்டும் தப்பிச்சு போய் அந்த வில்லனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்க, வில்லன் கிரன் சூப்பர் கேர்ளோட வாகனத்தையும் திருடிட்டு போயிடுறான். அதோட நிக்காம அவ வளர்த்துட்டு இருக்கிற செல்ல நாயான கிரிட்டோவுக்கு விஷமும் வச்சிடறான். இதனால கிரிட்டோவோட உடம்பு கவலைக்கிடமா மாறுது. இந்த விஷயத்துக்கு ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் இருக்கு, அதுவும் வில்லன் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சூப்பர் கேர்ளுக்கு தெரிஞ்ச உடனே அவனை கண்டுபிடிச்சு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த சிறுமியும் சூப்பர் கேர்ளும் ஒன்னா சேர்ந்து வில்லனை தேடி கிளம்புறாங்க. கடைசியில என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட மீதி கதை. படத்தோட மிகப்பெரிய பலமே நாயகியான காராவும் வில்லனான கிரம் ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற வசனமும் மோதல் காட்சின்னே சொல்லலாம். அது ரொம்ப அழகாவே இருக்கு. எதிர்பார்ப்பை விட பிரம்மாண்டமா இல்ல அப்படின்னாலுமே திருப்திகரமான ஒரு சண்டையோட கிளைமாக்ஸ் முடிச்சிருக்காங்க. காராவா நடிச்ச மில்லி அலோக், வில்லனா நடிச்ச கேஷ் ரெண்டு பேர்த்தோட நடிப்பு நல்லா இருக்கு. குறிப்பா எமோஷனல் காட்சிகள்ல நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படா ஃபைட் சீன்லாம் வரும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. பல ஆக்ஷன் காட்சிகளும் இருக்கு. ஆனா அது ஹாலிவுட் தரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாவோ இல்ல பிரமிக்க வைக்கிற அளவுக்கோ இல்ல. பின்னணி இசை, ஒளிப்பதிவு, சிஜி எல்லாமே சாதாரணமான ஒரு டீசென்ட் அளவுல இருக்கு. இது ஒரு ஹாலிவுட் பட ரீதியில பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. படத்துல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொண்டு வரணும் அப்படிங்கறனால சூப்பர்மேன் கதாபாத்திரம் உள்ள வந்தாலுமே அது அந்த அளவுக்கு ஈர்ப்பு இல்லன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல சூப்பர் கேர்ள் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. படத்துல சாகசங்கள் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா உணர்ச்சிகரமான உரையாடலும் நாடகத்தன்மையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு அதிரடி படமா இல்லாம ஒரு எமோஷனல் டிராமா மட்டுமே இருக்கு. ஆனாலுமே ஒரு தடவை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.